ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. சொல்லப்போனால் சுக்கிரவார அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு தினம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை உங்கள் வீட்டோட நிலைவாசற்படியில் கட்டுறது மூலயமா எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை தீர்ந்துடும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களோட நடமாட்டம் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறது மூலயமா குடும்பம் செழிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தை அமாவாசை அப்படிங்கிறது காலையில் 7:54 மணிக்கு மேலே தான் பிறக்குது. அதனால் அன்னைக்கு தினம் தை அமாவாசை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வழிபாடு முறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகார முறையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே காலையில் 8 மணிக்கு மேலே பண்ணுறது தான் அமாவாசை கணக்கில் வரும். பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கும், பித்ருக்கள் கடன் இருக்குது, பித்ருக்கள் சாபம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தை அமாவாசைனால் பயன்படுத்திக்கலாம். அது கூட நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில பூஜை முறைகள், சில பரிகார முறைகள் நமக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையவே அது தலைகீழாக புரட்டி போட போகுது. பித்ருக்கள் நடமாட்டம், பித்ருக்கள் ஆசி உங்கள் வீட்டில் இருக்கணும், கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா தாராளமாக தை அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், மூட்டையாக கட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தில் துணி ஒன்று, மற்ற நிறத்தில் எடுக்காமல் மஞ்சள் நிறத்தில் எடுத்துருங்க. ஒருவேளை மஞ்சள் நிறத்தில் துணி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணியை மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது மஞ்சள் துணியாக மாறிடும். அந்த மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, ₹1 அப்படி இல்லைனா ₹5 நாணயம் ஒன்று, அது கூட கடன் தொல்லை அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒரு 4-5 மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த மூட்டையில் வைக்கணும். அதாவது அந்த மஞ்சள் துணியில் வைக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க சின்னதாக மூக்குத்தி அளவோ இல்லை தோடு அளவுக்கோ தங்கத்தையோ, இல்லை தங்க முடியாதவங்க ஒரு வெள்ளி நாணயத்தையோ கூட அதில் போடலாம். இது கட்டாயம் கிடையாது. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணி சாம்பிராணி போட்டுட்டு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற மூட்டையை உங்கள் வீட்டோட நிலைவாசல் படி, அதாவது வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அது உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். வீட்டுக்கு வெளிப்பக்கம் இந்த மஞ்சள் நிற மூட்டையை கட்டிடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்களில் அந்த மூட்டைக்கு சாம்பிராணியும் போடலாம். இந்த மூட்டையை அடுத்து எப்போ அவுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசைக்கு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த அமாவாசைக்கு முதல் நாள் அந்த மூட்டையை அவிழ்த்து அதில் போட்டிருக்கக்கூடிய ₹1 நாணயம் அப்படின்னா ₹5 நாணயம், தங்கம், வெள்ளி ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய கல்லுப்பு, மிளகு இது எல்லாத்தையும் கால்படாத இடத்துல விட்டுருங்க. இந்த ஒரு மூட்டையை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த நேரத்தை வேணால் பயன்படுத்திக்கலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர இந்த மூட்டையை தயார் பண்ணி தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் கட்டி வச்சுடுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது பலிக்கும். பித்ருக்கள் உள்ளே வர்றதுக்கு, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூட்டை அவங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.